ஓகே, இந்த மாசத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா, கீப் அப் த காட்லி ஃபெலோஷிப். நம்ம சொன்னல இந்த விசுவாசிகளுடைய இந்த ஐக்கியம், இந்த ஃபெலோஷிப்ல நம்ம வந்து விட்டுடாம, சபை கூடுதலை விட்டு விடாத வசனம் சொல்ற மாதிரி, ஏன் இந்த ஃபெலோஷிப்பை நம்ம விட்டுடக்கூடாது? இந்த சர்ச், இந்த ஒரு பிரேயர் ஃபெலோஷிப், இந்த விசுவாசிகளோட இந்த ஐக்கியம், இதெல்லாம் எதற்காக? நமக்கு நம்ம ஏன் இதுல ஒரு பாட்டா இருக்கிறோம்? இது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கும்? எதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு டிசைனை உருவாக்கணும்? ஏன்னா காரணம் எல்லாம் ஆண்டவர் இதையும் படைக்க பொருள் உருவாக்க பொருள். அப்ப ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு டிசைனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிகுந்த மிகுந்த பெரிய ரகசியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். ரைட். இத தியானிக்கிற முன்னாடி நம்ம நேற்று தினத்துல இந்த மாசத்துக்கு நம்ம ஒரு வாக்குதாத்த வசனத்தை நம்ம தியானித்தோம். ரைட். அதையும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன நேற்று அந்த ப்ராமிஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம கேலண்டர்ல பார்த்தாலும் அதே வசனம் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம விசுவாசத்துல பலவீனப்படுறோம், நம்முடைய சூழ்நிலைகளை மாறும் போது, தேவைகள் அதிகரிக்கும் போது நம்மளோட நம்பிக்கை சில நேரத்துல குறையுது, நம்ம பலவீனப்படும் போது நம்மளோட உற்சாகம் குறையுது. பட் ஸ்டில் நம்ம மறக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். நம்ம எங்க வாசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, யோசுவா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாராவது ஒரே ஒருத்தர் மட்டும் அதை வாசிடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த போர்ஷன் வரலாம். யாராவது ஒருத்தர். ஜீவனுள்ள தேவன் நடுவே இருக்கிறார் என்பதை அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் அமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. பிரைஸ் லார்ட். அப்ப நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த போர்ஷனை நேற்று வராதவங்களாம் எடுத்து படிங்க. உண்மையாக ஆண்டவர் யோசுவாவுக்கு மோசேக்கு கொடுத்த இடத்துல இருந்து யோசுவாவுக்கு ஒரு லீடரா உருவாக்கி இருக்கிறாரு. மோசேயே அவ்வளவு டார்ச்சர் பண்ண இஸ்ரேல் ஜனங்களை யோசுவா லீட் பண்ணணும்னா அவருக்கு எவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்டான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை வேணும், ஒரு வாக்குல வல்லவரா இருக்கணும். பிளஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கறத அவர் அந்த மக்களுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி சொல்லணும். இது மாதிரி பல சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யோசுவாவை குறித்து தீர்க்க தரிசனமா யோசுவாக்கே வெளிப்படுத்துறதா நான் நினைச்சேன். ஏன்னா எத்தனை பேர் அவங்களை எதிர்த்து வரப்போறாங்க, அத்தனை பேரையும் எதிர்க்கிறதுக்கு யோசுவாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா சுத்தி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வர்றதுக்காக என்ன பண்றாரு? இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி மறுபடியும் சொல்றாரு, ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறாரு. அப்ப யோசுவாவை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யோசுவா கூட இருந்த ஜனங்கள் அதை நிறைவேறத பார்க்கும்போது மோசேக்கு பயந்தது போல யோசுவாவை பார்த்து என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. பயம் அப்படின்னா அவர் வந்து தாக்கிடுவாரும் இல்ல, இவங்க கர்த்தருடைய வாக்கு மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த வாக்கு தத்தத்திற்கும் அவர் கொடுத்த அந்த கட்டளைக்கும் கீழ்படுகிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? மோசேக்கு பயந்தது போலவே யோசுவாவிட்டே பயந்து, நீ என்ன செஞ்சாலும் நாங்க என்ன பண்ணுவோம், கூட இருப்போம்னு ப்ராமிஸ் பண்றாங்க. சோ நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாசத்துல அதை வெளிப்படுத்தினாரு. ஜீவனுள்ள தேவன் இன்னமும் நம்ம நடுவுல இருக்கிறாரு. நிச்சயமா நம்ம ஜெபங்களை கேட்பாரு. நம்மளுடைய தேவைகள் என்னன்னு அவருக்கு தெரியும், நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியும். இது இப்ப இருக்கிற நிலைமையில நிரந்தரமா இருக்க போறோம்னா நிச்சயமா கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாய் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நீ நம்ம பாடுனது போல சம்பூர்ண ஆசீர்வாதம் நிரப்பப்படுறதுக்கான காலங்களை இந்த மாசத்துல வாய்க்க செய்வார்னு நம்ம விசுவாசிப்போம். ஆமென். ரைட். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வேத பகுதி எங்க இருந்தா அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய சபை நிறுவப்பட்ட இல்ல துவங்கப்பட்ட இல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தருணம், ஒரு டைம் லைன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பேஜ் நம்பர் 163 163 புதிய ஏற்பாட்டுல நம்ம 42வது வசனத்துல இருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். 42ல இருந்து 47 வரைக்கும். அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் காரணமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தலைவர்த்தியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆமென், ஆமென். கர்த்தரை போய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனே, ஜீவனின் அதிபதியா இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட விசேஷமாய்
உங்களுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களுடைய சமூகத்திற்கு ஆண்டவரை உண்மை துதிக்க ஆராதிக்க உடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்றும் நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாய் கர்த்தாவே நீர் மாத்திரமே எங்களோடு கூட பேசும்படியா இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அற்புதங்களை நாங்கள் இந்த நாளிலே கேட்டு ஆண்டவரே கிரியையிலே ஆண்டவரே அதன் மூலமாய் பயனடையத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கூட வேண்டி உங்களிடத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரத்தை நீர் வெளிப்படும்படியா செபித்து உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரை உண்மையே உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்போ நடந்த இந்த சம்பவம் நம்ம நிறைய தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்ம ரெகுலரா படிக்கிற ஒரு போர்ஷன் தான். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் ஜனங்களும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆவிக்குரிய வரங்களை பெற்று அவங்க பற்பல பாஷைகள் பேசி அங்க கூடியிருந்த சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணாங்க? நற்செய்தி. அப்ப நற்செய்தினா என்னது? நற்செய்தி ரைட். இது நான் திருப்பி அடிக்கடி இந்த வருஷத்துல ஞாபகப்படுத்தேன். நற்செய்தினா என்ன? ஏன்னா நம்மளாம் நற்செய்தி சொல்றவங்களா நம்ம சீஷர்லாம் வரணும்னா நற்செய்தி என்னன்னு கொஞ்சம் டீப்பா ஒவ்வொரு மாடுலேஷன் எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் வாட் இஸ் அந்த நற்செய்தி குட் நியூஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நற்செய்தினா என்ன? இன்னைக்கு நான் அதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். போன மாசமா சொன்னேன். இன்னைக்கு அதை கொஞ்சம் போன மாசம் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நம்ம பாவங்களை கழுவுறாரு, ரட்சிக்கப்பட்டோம், இதுவா இருக்கு. பட் நற்செய்தி இன்னைக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதை வேற எதுவுமா எப்படி சொல்லனா நமக்கும் அவர் கூட இருக்கிற ஒரு தகுதியை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்குறாரு. சோ அப்ப இந்த ஜனங்கள்லாம் இந்த இடத்துல கூடி வந்து என்ன பண்றாங்க? சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு அந்த நேரத்துல கூடி வந்து இருக்கிறாங்க. ஆனா பேதுரு மூலமா ஆண்டவர் நற்செய்தி சொல்ற என்னது? நீங்க நம்ம உண்டாக்கின தேவனோட கூட இதே மாதிரி நம்ம சந்தோஷமா இதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான கிருபை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க அவர் என்ன பண்ணிட்டீங்க? அவர் ஏறி சிலுவையில போட்டுட்டு நீங்க அவருக்கு எதிராய் நடந்துட்டீங்களேன்னு சொல்லும் போது நம்ம முன்னாடி வாசிக்கும் போது 37வது வசனம் வாசிக்கும் போது அவர்கள் கேட்ட போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ இவங்க சொன்ன நமக்காக தானே அந்த இயேசு கிறிஸ்து வந்தாரு, தேவனிடத்துல வந்தாரு, அவரையே நீங்க பரிசுத்தமா இருந்தா பாவம் அறியாத அவரை போய் நீங்க இப்படி குற்றப்படுத்தி காயப்படுத்துறீங்கன்னு சொல்லும் போது இருதயத்துல குத்தப்பட்ட ஜனங்களாய் நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவர்களுமாய் ஒரு புதிய ஒரு ஐக்கியத்தை, ஒரு சபையின் ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு ஃபார்மை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறாரு. அப்ப பேதுரு அங்க சொன்னதுதான் நற்செய்தி நான் நினைக்கிறேன்ல. அப்ப நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். சோ இப்படிப்பட்ட நற்செய்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது மத்தவங்களுக்கும் கிடைக்கணும். ரைட். இதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சர்ச் அப்படின்னா சர்ச்ன்றது என்னது, சர்ச்சோட அஸ்திபாரம் என்ன, சர்ச்சோட மகத்துவம் என்னன்னு பார்க்கணும். ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம படிச்சா இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. சர்ச் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தா இது ஆண்டவர் தலையா இருந்து நம்ம அவருடைய சரீரமா இருந்து நடத்தப்படுகிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்ம். இதை மட்டும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரம் திரும்பி கொள்ளலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கலாம். சோ பவுலும் இந்த சபையை குறித்து எழுதும் போது எவ்வளவு கிளீனா அதை குறித்து வெளிப்படுத்துறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 21, 22, 23 3 வசனங்களை வாசிக்கும் போது அவர் உன்னதங்களில் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் அவருடைய வலது பாசத்துல வீற்றிருக்க வைத்து அவர் நாமத்துல அவர் மூலமா என்ன பண்றாரு? நிறைவாகிய, அதாவது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அப்ப நம்ம சபை அப்படின்னு நம்ம கொடுக்கப்படுற கிருபை என்னன்னா நம்ம எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நம்ம நிறைவாக்கப்படணும். குறை உள்ளவர்கள், அது நம்ம விசுவாசத்துல இருந்தாலும் சரி, தேவைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய ஞானத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய முயற்சியில இருந்தாலும் சரி, எந்த விஷயத்த எந்த வார்த்தையை நீங்க இங்க ஃபில் பண்ணாலும் சரி, சபை மூலமா எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்றாரு? நம்மளை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு என்று சொல்லி அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார். அப்போ நமக்கு சபை கொடுத்திருக்கு, நம்ம சரீரத்தின் அங்கங்களா இருக்கணும்னா நமக்கு தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நம்ம நிறைவாக்கப்படணும். அதனால கிறிஸ்தியசுக்குள்ள நிறைவாய் நம்ம மாற்றப்படுகிறோம்.
குறைகள் எல்லாம் கிறிஸ்துவேசுக்குள்ள நிறைவே மாற்றப்படணும்னு என்ன பண்ணல, சும்மா அங்கங்க இதை சொல்ல. இத்தனை ஆழமான ஆண்டவர் வந்து இது பிதா நிர்ணயித்திருக்கிறாரு. இதன்படி என்ன பண்றாங்க, கிறிஸ்துவேசுக்குள்ளாக உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்ன்ற சத்தியத்தை வெளிப்படுத்துறாங்க இல்ல. அதே போல அப்படி நம்ம 2ஆம் அதிகாரம் நம்ம அப்படி நகர்ந்து பார்த்தோம்னு சொன்னா 13ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், நீங்களும் அதை சேர்ந்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13 வசனத்துல, முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதாவது பிதாவை விட்டு பாவத்தினால பிரிந்து போன நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சமீபமாய் அவரோட கூட நெருக்கமா மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அப்போ தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யும் போது நம்ம என்ன ஆயிட்டோம், அவர் நம்மள வெறுக்கல, ஆனா நம்மளே என்ன பண்ணிட்டோம், அவருக்கு விரோதமா மாறிட்டோம். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் பாவம், கீழ்ப்படியதுக்கு ஆப்போசிட் கீழ்ப்படியாம போறது. அப்ப பிதாவுக்கு எதிரிகளா என்ன ஆயிட்டோம், நம்ம மாறி இருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்படுறது எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி. அப்ப எதிரிகளுக்குள்ள சமாதானம் உண்டாக்குகிறாய். நமக்கு நம்ம இருந்த அந்த பாவத்தை தீர்த்து சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு அந்த மரணத்தை நித்திய மரணம் பண்றாரு. நான் என் சரீரமாவே மாம்சமாய் செய்த பாவங்களை மாம்சமாவே வந்தார் சுமந்து என்ன பண்றாரு, சிலுவையில தீர்த்ததால தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் வென்று அதனாலே கொன்று பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப யூதர்களா இருந்த இஸ்ரேல் ஜனங்களா தெரிந்து கொள்ளப்பட்டு இதை விசுவாசம் வந்த ஜனங்களா இருந்தா சரி, இது அறியாம நீங்களாம் வந்து இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இவங்களால ஒதுக்கப்பட்டவங்களா சரி, ஆண்டவர் யாரையும் ஒதுக்கல. ஆனா பிரத்யேகமா இது மக்களுக்கு உலக ஜனங்களுக்கு அறிவிக்கணும்னு ஒரு குரூப்பை தெரியப்படுத்துறாரு. ஆனா இவங்களே ஒரு ஜெனரேஷன் மாறி 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 அது போகும்போது என்ன ஆயிடுச்சு, இவங்க எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த விஷனையே மறந்துட்டு நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நீங்களாம் பாவின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மனுஷங்களே பாவிகளா தான் விளக்கப்பட்டோம். பட் ஆண்டவர் கிருபையா ஒரு குரூப் சேர்ந்தெடுத்து இவங்க மூலமா எல்லாரையும் பரிசுத்தமாக்கலாம் சூஸ் பண்ணா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு மேன்மையா நினைச்சு மத்தவங்களை பாவமா தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆண்டவர் இவங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ற, வந்து ரத்தம் செய்தி உனக்காகவும் சிந்தனை உனக்காக வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, ஒப்புரவாகிட்டாரு. அப்ப இவங்களுக்குள்ள இருந்த பகைய ஏற்கனவே தேவனுக்கும் நமக்கும் ஒரு பகை உண்டாயிருச்சு, நம்ம தான் உண்டாக்கிக்கணும். இப்ப இதுக்கு மத்தியில என்ன பண்ணிட்டோம், நமக்குள்ள பிரிவினை உண்டாக்கி ஒரு பகைய புதுசா உருவாக்கிட்டோம். பட் இயேசு கிறிஸ்து வந்து சமாதான காரணராகி அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, சமாதான காரணம். நம்ம இன்னைக்கு சமாதானமா நம்ம எல்லாம் இப்ப சரி சமமா எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே கூடாரத்துல இருந்து ஒரே நாமத்தை துதிக்கிறோம்னா அந்த இயேசுன்ற அந்த ஒரு நாமம் இருக்கிறதால. இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம், நீங்க ஒரு பேரை சொல்லுங்க, நீங்க வந்து தாமஸ் பேரை சொல்லிக்கோங்க, நீங்க வந்து லூக் பேரை சொல்லிக்கோங்க, நீங்க பேதுரு பேரை சொல்லிக்கோன்னு நம்ம ஆண்டவர் விசுவாசிச்சு ஜனங்களா இருந்தா என்ன பண்ணிருப்போம், புரிஞ்சிருப்போம். ஆனா நம்ம வந்தவர்கள் அல்ல, இவங்களை அனுப்பினவரை என்ன பண்றோம், நம்ம துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அதனால இந்த பிரிவினைகள் இல்லாம பச்சைபாரம் இல்லாம நம்மளா சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிச்சு இருக்கிறோம், துதிக்கிறோம். ரைட். அப்ப பகையை சிலுவையினால் வென்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்ப எந்த ஜனங்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிற இந்த சரீரத்துல ஒன்றாய் வந்து சேரும் போது இதன் மூலமா என்ன பண்றோம், நம்ம பிதாவை சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகியால் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து. அப்ப நம்ம என்ன பண்றோம், என்னைக்கு ஆண்டோட சமூகத்துல ஒரு சரீரத்துக்கு கீழே வந்துட்டோமோ நம்ம தேவனுடைய வீட்டாரா இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருந்து அவர் சொன்னதை அவரிடத்துல கேட்ட சத்தியத்தை தான் என்ன பண்றாரு, சீஷர்கள் அண்ணன் என்ன பண்ணாங்க, சுவிசேஷமாய் நற்செய்தியாய் அறிவித்தாங்க. அப்ப அவங்களோட விசுவாசத்துக்கு மேல என்ன பண்றாங்க, அன்னைக்கு பேசப்படும் போது 3000 ஜனங்கள் சேர்க்கப்பட்டாங்க. அவங்க மேல அடுத்த 30,000 அடுத்த மல்டிப்ளை ஆயிட்டே என்ன பண்ணுச்சு,
இந்த இந்த ஒரு குரூப், இந்த ஒரு கம்யூனிட்டி அப்படியே சீஷரோட இந்த கம்யூனிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிற அவங்க மேல வச்ச அஸ்திபாரத்தின் மேல நம்ம என்ன பண்றோம்? கட்டப்பட்டு அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நம்ம இந்த உலகத்தார், இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்கள் தேவனிடத்துல வருகிற ஒரு வாசஸ்தலமாய் என்ன பண்றோம்? அவருடைய ஆலயத்துல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப மூளைக்கல் மேல எல்லாம் தலையா இருக்கிறது யாரு? ஆண்டவர் தான். அஸ்திபாரம் இந்த விசுவாசத்தை நமக்கு போதிச்ச அப்போஸ்தலருடைய தீர்க்க தரிசன வசனங்களால என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். இதுல நம்ம என்ன பங்கு? அவருடைய ஆலயத்துல சேர்க்கப்பட நம்மளா மற்றவர்கள் வருகிற வாசலாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை, நம்ம சபையில இருக்கிறது மற்ற இந்த உலகத்தார் ஆண்டவருடைய பிரச்சனத்துக்குள்ள, ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரத்துக்கான ஒரு வாசஸ்தலம் இந்த சபை. ஆமென். ரைட், நம்ம அப்படியே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளலாமே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சபை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு பிரத்யேகமான விஷயம். அதுல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நான் படிக்கிறேன். பேஜ் நம்பர் 318, 318 புதிய ஏற்பாடுல. ஓகே, அதேதான். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓகே, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் என்னது? ரத்த பலிய ஆண்டவர் பேசல. அது முன்னாடியே நம்ம படிச்சல. ரத்த பலி குறித்து ஆண்டவர் பேசல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் தான் ஆண்டவருக்கு உகந்த பிரியமான பலி. அப்ப இந்த கீழ்ப்படுதல், அப்ப தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நீங்க வாசஸ்தலமா மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு ஆசாரியராய் முன்னின்று மற்ற ஜனங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்காக நம்ம கட்டப்படுறோம். அப்ப நம்ம வாழ்க்கை கட்டப்படுறது மற்றவங்களுக்காகவும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டப்படுவோம். இல்ல நமக்கே இன்னும் தேவைகள் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை குறித்து யோசிச்சு என்ன பண்ணுவோம்? யாரோ கட்டப்படுறவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சில நேரத்துல விஷன் மாதிரி போறோமோ அப்படின்னு நினைவுபடுத்தப்படுது. அப்படியே 9ஆம் வசனம் வாசிச்சுன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாராயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்படியே நம்ம 20ஆம் வசனத்துல வாசிச்சா 20, 21, 2 வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம இத்தனை பெரிய வல்லமையோட கூட அவர் மூளைக்கல்லா இருக்கிறாரா, அஸ்திபார அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள போடப்பட்டிருக்கு, நம்ம ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், வாசஸ்தலமா இருக்கிறோம். நாமும் அதே போல ஒரு ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜ்ய ஆசாரில தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம கட்டப்பட்டு ஆண்டவர் மற்றவங்களை கட்டுவதற்கு என்று சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு? நம்ம ஆயத்தப்படுத்தி எடுத்திருக்கிறாரு. இதுல உபத்திரம் வருமா, பிரச்சனை வருமா? கண்டிப்பா வரும். இல்ல, கண்டிப்பா வரும். ஏன்னா முன்னாடி இந்த முக்கியமா இந்த அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்களா. மேபி ஃபர்ஸ்ட் 1 பேதுருல 1ஆம் அதிகாரமும் படிங்க, 2வது அதிகாரமும் படிங்க. ஆண்டவர் நிறைய விஷயங்களை, நமக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயங்களை ரொம்ப திட்டமும் தெளிமா இந்த நாள் கொடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம அதன்படி பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கின்றாரு. 21ல இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்களேன், இது கொஞ்சம் வேடிக்கை இல்ல? ஆண்டவர் இப்படி பாடு அனுபவிக்கிறதுக்கான அழைக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்கலாம். பட் ஆண்டவர் பாடுகளை மட்டும் வைக்கல, சோதனை மட்டும் வைக்கல. சோதனை சகிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? பாக்கியவான்களா ரட்சிக்கப்படுற ஜனங்களா இருக்கிறோம். சோ ஆண்டவருக்காக நம்ம சாட்சியா நிற்கும் போது ஆரம்பத்துல நம்ம போராட்டம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி மகிமையை பெற்றுக்கொண்டாரோ அதே போல மகிமைய தகுதி இல்லாத நமக்கு என்ன பண்றாரு? ஈக்குவலா ஷேர் பண்றாரு. யார் செய்வா சொல்லுங்க? யாராவது கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அவங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. இது எப்படி யாராவது செய்ய முடியும்னு எனக்கு புரியல.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி பின்வைத்து போனார். அப்ப நமக்காக ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால நீங்க நிந்திக்கப்பட்டாலும் சரி, போராடினாலும் சரி, நீ என்ன பண்ணாதீங்க, விசுவாசத்தை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை விலகாம அவரோட அந்த அஸ்திபாரத்து மேல ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நினைவுபடுத்துறாரு. ரைட்? அப்ப இந்த சபையை யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து நமக்கு மூளைக்கல்லாய் நம்முடைய தலையா இருக்கிறாரு, நம்ம சரீரமா இருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் அப்போஸ்தலருடைய இந்த சாட்சிகளும் தீர்க்கதரிசியுடைய வசனங்களும் தான். ரைட்? அப்ப இதை நம்ம விசுவாசிக்கிறோம், இதுல உறுதியா நிக்கிறோம். அப்புறம் எதுக்கு நம்ம மற்றவர்களை ஆண்டவர்ல வாழ வைக்கிற வாசஸ்தலங்களாய்? இதுல பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா பிரச்சனை வரும். பட் ஸ்டில் நான் எப்படி இதை சகிக்கும் போது நான் மகிமைக்கு போனா, அதே மாதிரி நீங்களும் வரையும் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கிறார். ஆமென். சோ அதனால இந்த சபை அப்படின்றது சும்மா ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னு செய்யல. சோ ஒரே ஒரு குரூப்ல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி பிரிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும். நான் போன மாசமும் இதை சொன்னேன், திருப்பி இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன். நம்ம விசுவாசத்தை உடைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் வழி சாத்தான் செய்யற பெரிய தந்திரமே நம்ம ஃபெலோஷிப்ல இருந்து விளக்கறலாம். நம்ம ஃபெலோஷிப்ல இது மாதிரி ஒன்னா இருக்கும் போது ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம், ஜெபிக்கலாம். ஆனா பிரிஞ்சு போகும்போது நம்மள எப்படி வேணா யார் வேணா ஈஸியா ஒரு 10 கேள்வி கேட்டா போதும், நம்ம விசுவாசமே காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு தாராளமா கேள்விகளும் காரியங்களும் உலகத்துல இருக்கு. பட் அதுக்குதான் இந்த விசுவாசத்துக்குள்ள, இந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம விசுவாசமா இல்ல தரித்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பின் கோட்டை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். சோ அதான் வேதமும் சொல்லுது. ரைட்? ஒருவேளை இது இல்லாம போனா என்ன நடக்கும்? நம்ம யோவான் 21ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளாமே. ஒருவேளை இந்த ஃபெலோஷிப் விட்டு விலகி போனாலோ இதுல என்ன பிரச்சனை வந்தாலோ என்ன ஆகும்? ரைட்? ஓகே, இது வந்து ஒரு பிராடான ஒரு எக்ஸாம்பிள் தான், வேதத்துல வாசிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் பிரேக் ஆகும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம், எது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன உதாரணம் தான். சீமோன் பேதுருவும் சரி, மற்ற சீஷர்களும் சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டாரு. எழுந்துட்டு இப்ப என்ன பண்ணல, இவ்வளவு நாளா சீஷர்களோட கூட இருந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணல, அவங்க கூடவே இல்ல. ரைட்? ஏன்னா இவங்களை பொறுத்து நம்ம மனுஷங்களா பியூரா யோசிப்பேன், ஆண்டவர் பார்வைக்கு இவங்களாம் தெரிவாங்க, பட் இவங்க பார்வைக்கு என்ன இல்ல, ஆண்டவர் தெரியல. ஆனா ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, காத்திருக்க சொன்னாரு, நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. பட் ஸ்டில் அந்த பயத்துல இருக்கும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ வீட்டுல இருக்கிறவங்க பலவீனப்படும் போது, நம்ம பலவீனப்படும் போது, இல்ல நம்ம திடீர்னு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்ல திடீர்னு ஒரு பொருள் உடஞ்சிச்சு வாங்கணும், ஒண்ணுமே வேணாம், வீட்டுல இருக்கிற ஒரு தண்ணி பைப் உடஞ்சிச்சு, என்ன ஆகும்? அன்னைக்கு எதனா அது சரி பண்ற வரைக்கும் நாள் எதனா ஓடுமாடா? ஒண்ணுமே ஆகாது. சோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்கே நம்ம இவ்வளவு நாள் கூட இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி போஷித்தவரு இப்ப என்ன இல்ல, இவங்க கண் பார்வைக்கு இவங்க கூட இல்ல. அப்போ இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சீமோன் பேதுரு என்ன பண்றாரு, மற்றவர்கள் 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உங்களுடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே பரவாயில்லை, அவர் ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து கூட வந்தார், போய் மீன் பிடிக்கிறத பத்தி யோசிச்சாங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு, யாரோ ஒருத்தர் மீன் அரிச்சு ஜபம் பண்ணாரு, மல்டிப்ளை ஆச்சு, எல்லாரும் போச்சிட்டாரு, எக்கச்சக்கமா எடுத்துட்டாங்க. எங்க போனாரோ கல் எடுத்து அப்பமா மாறுது, மீன் எடுத்து மாறுது, எல்லாமே மாறுது. இவங்களுக்கு தேவை எல்லாமே என்ன ஆச்சு, சந்திக்கப்பட்டுச்சு. ரைட்? ஆண்டவர் இவங்களுக்கு சுகமாக்குற வல்லமே கொடுத்தாரா, அற்புதம் செய்யற கிருபை கொடுத்தாரா, எல்லாமே கொடுத்தாரு. இப்ப எங்க போச்சு எல்லாம்? ஏன் ஆண்டவர் கூட இருக்கும்போது மட்டும் தான் அதை செய்யணும்னு சொன்னாரா? போன தடவை செய்ய ஆண்டவர் அதிகாரத்துக்கு ஆண்டவர் கூட இல்லையே, நீங்க போக தான் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா ஆண்டவர் அப்ப என்ன பண்றாரு, சரீர பிரகாரம் முழுமையா உருவமா இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணாங்க, இவங்க போனாங்க, செஞ்சாங்க, திருப்பி வந்து ஆண்டவர் ரிப்போர்ட்டும் பண்றாங்க. ஆனா இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணதை, அவர் ரத்த வடிவில ஊத்துறத, அவர் காயப்பட்டதை பாக்குறவங்க என்ன, மேபி இவர் மனுஷருக்குமா இவர் போயிட்டாரோ, வீக் ஆயிட்டாரோ அப்படின்ற அந்த முழுமையான சிந்தனை உங்களுக்குள்ள இன்னும் உருவாகல என்னன்னு தெரியல. ஆனா என்ன பண்றாங்க, மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பி தன்னுடைய பழைய நிலைமை என்ன பண்றாங்க. ஒருவேளை இந்த ஃபெலோஷிப்ல இல்லைன்னா, இது எனக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்தினா, நமக்கு இப்படி நம்மளை பாக்குறதுக்கு இப்படி வச்சுக்கலாமே, நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இங்க டக்குன்னு நான் போயிட்டு ஒரு சிகரெட் வாங்கி வெளியே கடையில நம்ம பத்த வச்சா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் உணர்வு இருக்கும், ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே, இவங்க முன்னாடி நான் எப்படி தப்பு செய்வேன், என்ன எல்லாரும் இப்ப ஆண்டோட பிள்ளையா பாக்குறாங்களே, இவங்க முன்னாடி நான் செஞ்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கும். இல்ல ரொம்ப மனவேதல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
போய் எங்கேயாவது தூரத்துல போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சர்ச்ல இருக்கிற ஒருத்தர் கிராஸ் ஆனா எப்படி இருக்கும்? செய்வோமா? அப்ப அந்த தேவ பயன்றது உண்டாகுது. எதனால உண்டாகுது? இந்த ஒரு ஃபெலோஷிப். நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்க, இவங்க நம்ம ஆளுங்களாச்சே, எப்படி நம்ம பசங்க முன்னாடி செய்யக்கூடாதுன்னு நினைப்போமோ அதே மாதிரி ஒரு ஃபெலோஷிப் என்ன பண்ற, ஃபேமிலியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சர்ச் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ரைட்? இப்ப கூட்டிட்டு போயிட்டு ஃபாரின்ல வச்சா நிறைய பேர் அதனால அந்த மசாஜ் எல்லாம் இங்க பண்றல, ஃபாரின்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற செய்யறவங்களா இருக்கிறாங்க. எங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணாரு, இங்கெல்லாம் செஞ்சாது தப்பா பேசுவாங்க தெரியும், ஃபாரின் ராய்வானுக்கு போற அப்படின்றாரு, ரைட்? அது அவங்களோட வழக்கமா இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, எதுக்கு இந்த ஃபெலோஷிப் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம பாவம் செய்யாத படிக்கு மறுபடியும் நம்ம செஞ்சுட்டு இருந்த பாவமான பழைய நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது, பழைய பயத்துக்கு போயிடக்கூடாது, பழைய ஒரு நிருசாரமா காரியம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இதை கட்டி வச்சிருக்காரு. சரி, இவங்களுக்கு ஆண்டவர் இப்ப இல்ல, திருப்பி என்ன பண்றாங்க, பழைய வேலையை செய்யலான்னு போறாங்க. ஆனா அங்கே என்ன கிடைக்கல, மீன் கிடைக்கல. அப்ப விடிய காத்துல பார்த்தா இயேசு கரையில, 4ஆம் வசனம், இயேசு விடியற் காலமான போது இயேசு கரையில நின்றார், அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாத இருந்தாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, இவெல்லாம் மீன் பிடிக்கிறது உள்ள போயிருக்கிறாங்க, தூரத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, தூரத்துல இருக்கிற ஒருத்தருக்குமா மீன் பிடிக்கிறாங்க, ஒண்ணு இல்ல. அப்ப இயேசு அங்க இருந்து சத்தமா என்ன பண்றாரு, இவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க, ரைட்? அப்போது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அப்ப திரளான மீன் மாட்டிச்சு, இழுக்கல. எத்தனை மீன் வாச்சா பின்னாடி இருக்கும், 153 மீன் இருந்துச்சா, பெரிய மீன் 153 மீன் இருந்துச்சு. ஆனா வலை என்ன பண்ணல, கிழியில. அந்த இடத்துல அதனால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, யார் அன்பா இருந்த சீஷன்? யோவான் தான். அதை கடைசி சாப்டர்ல அவரே சொல்லியிருப்பாரு. யோவான் தான் என்ன பண்றாரு, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே என்ன பண்ணாரு, தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால் தான் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலே குதித்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு அவன் பேதுரு நேசிச்சிருந்தா, இவங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பம், அந்த பயம், சூழ்நிலை, இவங்க செய்யற வேலையில அது இயேசுன்னு உங்களுக்கு என்ன பண்ணல, தூரத்துல இருந்து தெரியல. அவர் மறுபடியும் வந்திருக்கிறாரு. ஆனா இவர் செஞ்ச காரியத்தை யார் நிதானிச்சிட்டா? யோவான் நேசரு அவரு கர்த்தராதான் இருக்க முடியும். ஏன்னா போன தடவை என்னாச்சு நடந்துச்சு, இது கர்த்தர் அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு என்ன ஆகுது, நினைவுபடுத்தப்படுது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், யோவான் பேதுருவை நினைவுபடுத்துறாரு, கர்த்தரை நினைவுபடுத்துறாரு, வார்த்தையை நினைவுபடுத்துறாரு, சத்தியத்தை நினைவுபடுத்துறாரு. அதை பண்ண உடனே என்ன பண்றாரு, வஸ்திரம் இல்லை, ஏன்னா மீன் பிடிக்கிறத கடல்ல குதிச்சிருப்பாங்க, அரை ஒரே இருப்பார், என்ன பண்றாரு, இயேசுவா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சட்டையை போட்டுட்டு, அப்ப நிதானித்தறிதல்னு ஒண்ணு இருக்குல்ல, கண்மூடித்தனமா இல்ல, சட்டையை மாற்றி என்ன பண்றாரு, குதிச்சு படகு போய் அங்கதான் சேர போகுது, வெயிட் பண்ணல, இம்மிடியட்டா போறாரு. போன உடனே என்ன பண்றாரு பாருங்களேன், மேற்சட்டை கட்டி கொண்டு கடலில் குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏற 200 முழு தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் போட்டிருப்பதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ரைட், இப்ப இங்க மீன் எப்படி வந்துச்சு? இவங்கதான் மீன் கடைக்குள்ள பிடிக்க போற, இங்க மீன் எடுத்து போச்சு, ஒரு கடவுளே போல. ஆனா ஏற்கனவே என்ன பண்றாரு, மீன் வந்து பார்பிக்யூ மாதிரி சமைக்கிற இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அப்போ மீனை பிடிச்சிருந்த பேதர் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜனங்களை பிடிக்கிறேன்னு கூப்பிட்டாரு. அப்ப இங்க ஏற்கனவே ஆண்டவர் கொண்டு மீனை வச்சிருக்கிறாரு, நீங்க பிடிச்ச மீனையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வெளிப்படையா படிச்சா ஒரு சம்பவமா தெரியும். பட் ஏற்கனவே நிறைய பேரை நான் ஆதாயப்படுத்திருக்கிறேன், நீங்க ஆதாயப்படுத்தினவங்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறதா நான் நினைக்கிறேன். ரைட், அப்ப இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவல் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்ற சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஆமென். என்ன பண்ணல, இவங்களுக்கு கர்த்தர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவர் தான் கர்த்தரானு செக் பண்றதுக்கான ஒரு ஒரு காரணம் அப்ப தேவைப்படல. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவருதான் கர்த்தர், இவரை தவிர கர்த்தர் வேற யாரும் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு கிளீனா மீனை வந்து என்ன பண்றாரு, விற்கிறாரு. போன தடவை இல்ல பிடிக்க வச்சாரு. பட் இங்க வந்து அவர் என்ன கேட்கிறாரு, பேதுருகிட்ட, என்ன நேசிக்கிறியா 3 தடவை கேட்பாரு. பேர் என்ன பண்ற, கட்சியில ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்றாரு.
சிம்பிளான சொல்லுவேன், என் ஆடுகளை நீ மேய்க்கணும். அப்ப என் ஜனத்தை நீ நடத்தணும். அங்க அந்த பேதுருடைய பாறையா இருக்கிற மேலதான் என்ன ஆச்சு? சபை கட்டப்பட்டது. இந்த பேதுருவாதான் என்ன பண்ணாங்க? இந்த ஜனங்கள் அவர் ஒரு லீடரா, அவர் ஒரு பாஸ்டராவோ இல்ல அவர் ஒரு ஆசிரியாவோ என்ன பேர் வச்சா சரி, பேதுருவை முன்குறித்து ஆண்டவர் இந்த கற்பாறை மீது என்னுடைய சபையை கட்டுவான்னு சொன்ன மாதிரி இதே பேதுருவை என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆடுகள் தேவனுடைய கர்த்தரே நம்முடைய மேய்ப்பரா இருந்து நம்மை நடத்துகிறா இருக்கிறாரு. அப்ப அவருடைய சபையில ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துகிற பேதுருவை ஆண்டவர் என்ன பண்றாரு? எதற்காக அழைக்கப்பட்டார்ன்ற நினைவுபடுத்துறாரு. அப்ப சபையாய் பேதுருவை கொண்டு ஏன் சபையை தெரிந்து கொள்றாரு? ஏன் அன்னைக்கு மத்த யோவான் பேசல, ஏன் அன்னைக்கு மத்தவங்க பேசல அப்படின்னா, மற்றவங்கள பேசினாங்க. ஃபர்ஸ்ட் பேதுரு அறிக்கை செஞ்சாரு. அப்புறம் இவங்க இறங்கி போய் எல்லார்ட்டையும் என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு குரூப்பா மக்கள்கிட்டையும் அவங்கவுங்க சொந்த பாஷையில போய் இவங்க பேசியிருக்கிறாங்க. நம்ம வாசிக்கும் போது சில நேரத்துல இப்படி வாசிக்கணும்ல, அவங்க எல்லாம் வேற வேற பாஷையில பேசினாங்க, அதனால இவங்க குடிச்சிருக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு வாசிக்கணும்ல. ஆனா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க மேல அந்த இடத்துல இருந்து பேதுரு என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய பாஷையில, இங்க இருக்கிற ஜனங்களோட பாஷையில அதை அறிக்கை செய்திருக்கிறாரு. கூட இந்த சீஷர்கள் எல்லாம் இறங்கி போய் அந்த ஒவ்வொரு கூட்டமா இருந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தருட்டையும் அந்த நற்செய்திய அவங்கவுங்களோட சொந்த பாஷையில, அந்த பாஷையை அறியாதவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் பாவின் வரங்களால பற்பல பாஷையில பேசினாங்கன்னு சொல்றீங்க இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? பேசி இருக்கிறாங்க. அதை முன்னின்று நடத்தது யார் அப்படின்னா பேதுரு. அப்ப இது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, பேதுருவை கொண்டு சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு, அதை நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறாரு. அததான் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். இதுல ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, நாமும் இந்த ஃபெலோஷிப்பை விட்டு ஒரு வேளை விலகி போனா, ஆண்டவரை விட்டு விலகி போனா, நம்மளும் பழைய நிலைமைக்கு போறதுக்கான ஆபத்து நமக்கும் உண்டு. அதனாலதான் நம்ம பெற்றுக்கொண்ட ஜீவ கிரீடத்தை எழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு வசனம் திருப்பி அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஃபெலோஷிப் எவ்வளவு முக்கியம், ஆண்டா நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இந்த ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க, தயவு செஞ்சு உணர்ந்தா என்ன பண்ணக்கூடாது. அதனாலதான் திருப்பி சொல்றது, மிஸ் பண்றது ரொம்ப 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 தப்பு. மிஸ் பண்ணாதீங்க. மேன் ரைட். இப்போ நம்ம படிக்கலாம் பர்பஸ். எதற்காக ஆண்டவர் எந்த பர்பஸ்க்காக ஆண்டவர் இந்த சபையை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். ஓகே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம். ரைட்டா? அப்ப ஆண்டவர் வாக்குறுத்தபடியே பேதுருவை கொண்டு சபை கட்டினார். இந்த கற்பாறை மீது என் சபை கட்டப்படும் சொன்ன மாதிரியே பேதுருவை கொண்டு சபையை கட்டிட்டாரு. அதனாலதான் இது அப்போஸ்தல சபைகள், ஆவிக்குரிய சபைகள் எழுப்பப்பட்டது. இப்ப சபையை குறித்து சொல்லும் போது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல இந்த சபையோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து 17 வரைக்கும் வாசிக்க போறோம். ரைட்? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, அப்போ தேவனால அழைக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணோம்? இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுல ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். அப்ப இந்த சமாதான காரணராக இயேசு கிறிஸ்து மீது நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்மளும் சமாதானத்தோட கூட இருக்கணும். ரைட்? அப்ப ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதற்காக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாவது கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிகள். இதுதான் சபை நிறுவப்பட்டதுக்கு, சபை கட்டப்பட்டதுக்கான காரணம். இதுதான் நோக்கம். அப்ப சபையில இருக்கிறவங்க ஆண்டவரால் ஒரே சரீரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டு கட்டப்பட்டவர்கள் என்ன பண்ணோம்? 12ஆம் வசனத்தை வாசிச்ச மாதிரி இந்த குணாதிசயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொள்ளணும். இப்ப எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு உட்கார்ந்து
ஆண்டவரே இதுல நான் பெருக விரும்புறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா கண்டிப்பா நமக்கு இதுல வீக்னஸ் இருக்கு. எத்தனை பேர் நம்ம எல்லா நேரத்திலயும் பொறுமையா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம ஈகோ டச் பண்ணிட்டா பொறுமையா இருந்துடும்ல. அதே மாதிரி மனத்தாழ்மை, எல்லா நேரத்திலயும் தாழ்மையா இருக்கிறோமா, எல்லா நேரத்திலயும் சாத்தமா பேசுறோமா? இல்ல. கண்டிப்பா இதெல்லாம் நம்மள எப்படியாவது இதுல இருந்து உடச்சி நம்மள வெளியே இழுக்கிறதா என்ன வருது, எல்லா சூழ்நிலையிலும் டெம்டேஷன் வருது. பட் ஸ்டில் இதுல என்ன பண்ணோம், இதுல தரித்தருங்க அப்படின்றாரு. தரித்து கொண்டு ஒருவர் இதுல ஒருத்தர் தாங்குங்க, குறைபாடு உண்டா மன்னிங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க. சர்க்குணத்தை பூரண சர்க்குணத்தையும் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் என்ன பண்ணோம், ஏன்னா ஆண்டவருக்கும் நமக்கும், ஏன்னா நம்ம செய்த பாவத்துக்கு ஆண்டவர் நம்மளை கோவப்படுத்தினா நம்மள பண்ண முடியாது, கிட்டே நெருங்க முடியாது. நம்மள ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்ல, இரு தார இங்க சமாதானப்படுத்துறாரு, பிதாவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாகி இழந்து போனதை மீண்டும் நம்மள சமீபமாக்குறாரு. இப்படி செஞ்ச இயேசு கிறிஸ்து அன்பை நம்ம நினைச்சு என்ன பண்ணோம், நீங்க எதை செய்தாலும் நான் வசனங்கள்ல நீங்க ஞானத்தோட பரிபூர்ணமா வாசமா இருங்க. நீங்க சங்கீதம் பாடுங்க, கீர்த்தனைகள் பாடுங்க, ஞான பாட்டுகள் பாடுங்க, இதெல்லாம் பாடி ஒரு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. அப்ப நம்ம நீ பாடின பாட்டல்ல எந்தெந்த வார்த்தை யாருக்கு நினைவுபடுத்தப்பட்டது, எந்தெந்த வார்த்தையின் மூலமா எந்த வசனம் நினைவுபடுத்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஜபத்தோட இந்த பாடல்லாம் ஆண்டவர் இந்த வாரம் பாடணும் உணர்த்துறாரு, ஆனாலும் பாடுவோம்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். பட் இதனால யாருக்கு ஆண்டவர் பேச போறாருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஆண்டவர் பேசியிருப்பாரா, நிச்சயமா பேசியிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். சோ அதுக்காக தான் இதை பண்ணோம். இதை பாடி அதான் நம்ம சர்ச்ல எதுக்கு நம்ம சங்கீதம் பாடுறோம்னா, இதை பாடும்போது நம்ம ஒருவருக்கு புத்தி சொல்றோம், போதிக்கிறோம், நினைவுபடுத்துறோம், கட்டளைகளை நினைவுபடுத்துறோம், கர்த்தர்களை நினைவுபடுத்துறோம், நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துறோம். இதனால என்ன பண்றோம், பாடி நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தினால பிதாவை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்கிறது, நம்ம காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஆமென். சோ இதுதான் சபையோட நோக்கம். ரைட். இப்போ why we need church? அப்ப நமக்கு சபை எதுக்காக இந்த ஆவிக்குரிய சபை கட்டப்படுதா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்துடலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப எதுக்காக இந்த ஆவிக்குரிய சபை? ஏற்கனவே பிரதான இந்த சினகாக்குல, அப்போ சினகான்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல இருந்த அந்த சபையை. அப்ப அங்க இருந்ததுக்கும் இந்த ஆவிக்குரிய சபைக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நோக்கத்துக்காக இது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது 2 காரியங்கள் தான். 38வது வசனத்துல ஏற்கனவே படிச்ச மாதிரி, பேர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியின் வரங்களை ஒருத்தர் பெறணும்னா என்ன பண்ணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கும், நீங்க ஞானஸ்தான ஆண்டவர்கிட்ட விசுவாசமா உங்களுடைய வாக்கிய ஒப்பு கொடுங்க. இதை தாண்டி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆவியின் வரங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப ஆவியின் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, பிள்ளைகள் சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு சொல்றேன், எதனால இந்த தேவ சமாதானம் இருக்கு, எதனால என்னடா ஆண்டவர் பாப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவர் பார்த்து பாருன்ற நம்பிக்கை எனக்கு ஆவியின் வரங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் எங்க உண்டு, விடுதலை உண்டு. அப்ப நமக்கு இந்த பாதுகாப்பு வரணும், இந்த உலக சிந்தனையில இருந்து பாதுகாப்பு வரணும், உலக சிந்தனையில இருந்து எனக்கு பிரித்து கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு ஆவியோட கிருபை வல்லமை எனக்கு கண்டிப்பா வேணும். அப்ப இந்த வரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது. ஏன்னா அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாரு, யோவான் சொல்லும் போது, இல்ல இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கீழ்ப்படிதல். ஏன்னா கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் உண்மையான பலின்றது. இங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு நிரூபிக்கிறதுக்கு, அவரே என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்ப அவரே எடுக்கும் போது அவர் பேரை சொல்லி, அவருடைய கிருபை, அவருடைய பங்கு, அவருடைய பரிசுத்தத்தை விரும்புற நம்ம இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம நம்ம காத்துட்டு இருக்கிறோம்னா, இது எந்த விதத்துல நம்ம கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோன்றத நம்ம யோசிக்கணும். ரைட். அப்ப நீங்க பிள்ளைகள் சொல்லும்போது சொல்லுங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கண்டிப்பா பெறும். டு சீக் தி gift of spirit. அப்ப ஆவியாண்ட வரங்கள் நிறைய இருக்கு இல்ல, அது பின்னாடி ஃபுல்லா நம்ம வீட்டுல போய் தயவு செஞ்சு அதை எடுத்து படிங்க. ஆவியாண்ட வரங்கள் அவ்வளவு விசேஷமா இருக்கு. அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு சாட்சியா தான் என்ன பண்றோம், ஸ்டெப் இன் டு கிரைஸ்ட். நான் போனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உள்ள போறதா என்னது, ஞானஸ்தானம். வாசஸ்தானத்துல என்ட்ராவது ஞானஸ்தானம். 2வது 40வது வசனம் படிக்கும் போது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல ஏன் இந்த சபைக்குள்ள நம்ம இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள அவர் அழைத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஞானஸ்தானம் பெற்று ஆவியோட வரங்களை, பரிசுத்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 2வது இந்த உலகத்தை மாறுபாடா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த சந்ததிய
வழிகள். அப்ப இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னா எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லுவோம். குழந்தைகளை கேட்டா கூட இன்னைக்கு எது சரியில்லைன்னு கேட்டா ரொம்ப கிளீனா சொல்றாங்க. இவங்க இப்படி பண்றாங்களே, அவங்க அப்படி பண்றாங்கன்னு எக்கச்சக்கமா நடாசேவான கார்ல வரும்போது இந்த ஸ்கூல்ல இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க சொன்னதுல இந்த கிளாஸ்லயா இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லும் போது உண்மையா இதுக்கு கேட்கும் போது நான் சிம்பிளா உடனே சொன்னேன், ஜீசஸ் அதை சொன்னாரு, அதோட ஸ்டாப் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். சோ இதை நம்ம போதிக்கிறது என்ன பண்றோம்? சபையில இருக்கிறோம். இந்த ஐக்கியத்தை என்ன கொடுக்குற? இந்த மாறுபாடான சந்தையில இருக்க விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் பொத்திசுவாப்ப நம்ம ரட்சித்துக் கொள்ளலாம். எப்படி? பொல்லாத உலகம் தான், ரொம்ப கொடூரமான விஷயம் தான். ஆனா இதுல இருந்து நம்ம ரட்சித்துக் கொள்றதுக்கு இந்த ஐக்கியம் நமக்கு வேணும், ரைட்? அப்போ இந்த சீஷர்கள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்ல போறேன், 42வது வசனம். அப்போ இந்த சபை என்ன செஞ்சிச்சு, சபை என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 விஷயம் தான் இங்கேயே சொல்ல போறேன் 42வது விஷயத்துல. ஃபர்ஸ்ட் என்னன்னா அது வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரைட், தரித்திருந்தார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எப்படி ஆரம்பிச்சா டிவோட்டட் டு அப்படின்னு இருக்கும். டிவோட்டட் அப்படின்னு சொன்னா தரித்திருக்கிறதும் அர்த்தம் தான், பக்தியோட கூட அதை பின்பற்றுறது ஒரு அர்த்தம், விசுவாசத்தோடு கூட பின்பற்றுறது, அர்ப்பணிப்போடு கூட பின்பற்றுறது, உண்மையாய் முழுமையா அதை பின்பற்றுறது அப்படின்ற இந்த டிவோட்ன்ற ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 5-6 அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா முழுமையா டவுட்டே இல்லாம சரண்டர் பண்ற ஒரு ஆர்வம். அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டா 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். அப்போஸ்தலர் எதை உபதேசிச்சாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன கத்துக்கிட்டாங்களோ என்ன கேட்டாங்களோ அதான் என்ன பண்ணாங்க? உபதேசிச்சாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் முன்னாடி படிச்சோம். பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும், பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டுடுங்க அப்படின்னு. சோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறதுல அப்ப அப்போஸ்தலர் விசுவாசம். அப்ப இன்னைக்கு நம்ம சர்ச்ல என்ன பிரீச் பண்றோம்? நான் ஒன்னும் புது காஸ்பல் எதுவும் எடுத்துல, இதே காஸ்பல்ல அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ இதுல இருந்துதான் இன்னைக்கு என்ன பண்றோம்? உபதேசம் பண்றோம். அதனால நான் திருப்பி அடிக்கடி சொல்லுவேன், யார் என்ன சொன்னாலும் கண் மூடித்தனமா நம்பாதீங்க. வேதத்தை எடுங்க, அப்போஸ்தலர் உபதேசத்துல இருக்குதா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, ஃபாலோ பண்ணுங்க, இல்லையா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அவ்வளவுதான். அப்போ அப்போஸ்தலர் உபதேசத்துல என்ன பண்ணாங்க? உபதேசத்திலும். அப்ப அந்த தரித்திரம், அப்ப டிவோட்டட் டு த அப்போஸ்தலர். அப்போ அப்போஸ்தலர் உபதேசத்துல அவங்க உறுதியாய் தரித்திருந்தாங்க அப்படின்னு நம்ம தனியா சொல்லி பார்ப்பேன். அப்ப நம்ம இந்த வேதத்துல அப்போஸ்தலர் நமக்கு காண்பித்த வழியில நம்ம உறுதியாய் தரித்திருக்கணும். நம்பர் 1. 2வது, செகண்ட், அந்யோன்யத்திலும். இதான் என்ன பண்றோம்? ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபெலோஷிப் அப்படின்னா என்னது? ஐக்கியம். ஐக்கியம்னா இன்னும் சிம்பிள் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? நான் இப்படி யோசிச்சேன், அக்செப்டிங் எவ்ரி ஒன், அக்செப்டிங் ஆல். நம்ம இந்த போர்ட்ல, சர்ச் போர்ட்ல எழுதிருப்போம் ஆல் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய சபையில கூட என்ன இல்ல, எல்லாரும் எல்லாத்தையும் போக முடியாது, எல்லாரும் எல்லாத்தையும் கம்யூனியன் வாங்க முடியாது. ஆனா இங்க ஆண்டோட சமூகம் அந்த உண்மையான ஃபெலோஷிப் நான் நம்புறது, இயேசுவின் நாமத்தை யாரு விசுவாசலும் அவங்களுக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தை சந்தேகப்பட்டு இயேசுவின் நாமத்தை டெஸ்ட் பண்ணா அவங்களுக்கும் இடம் உண்டு. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட வந்த யூதர்கள் என்ன பண்ணாரு? அவர் வார்த்தை கேட்ட அநேகர் அன்னைக்கு ரசிக்கப்பட்டாங்க. லாசரு கல்லறையில் இன்னும் என்ன பண்ணாங்க? அதை பார்த்து அநேகர் ரசிக்கப்பட்டாங்க. அப்படி வரவங்களும் ரசிக்கப்படுவாங்க. அப்போ ஆண்டவரே தெரியாம ஒரு இந்த சபை அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு இடம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துடைய அன்பு நிறைந்த இடமா இருக்கணும். அப்ப இந்த ஃபெலோஷிப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும், எல்லாரையும் சரிசமமா மதிக்கணும், எல்லாரையும் சரிசமமா உபசரிக்கணும். இந்த ஃபெலோஷிப்புக்காக தான் இந்த புதிய சபை உருவாக்கப்படுது. ஏன் அப்படின்னா முன்னாடி இந்த சபை அப்படி இல்லை. பெரியவங்களுக்கு ஒரு இடம், சின்னவங்களுக்கு ஒரு இடம், ஆசாரியர்களுக்கு ஒரு ரூம், புரஜாதிக்கு ஒரு ரூம், இவங்க துதிக்கிறதுக்கு ஒரு இடம், அவங்க துதிக்கிற இடம், இவங்க பலி செலுத்த ஒரு இடம், அவங்க பலி செலுத்த இடம். இதெல்லாம் என்ன பண்ண இயேசு கிறிஸ்து? என் ஆலயம் தேவனுடைய ஜப வீடு. இப்படிப்பட்ட பிரிவினைக்கு இடம் இல்லைன்னு தகர்த்து போடாது. ஆண்டவர் கோவப்பட்ட ஒரு இடம் இல்லாது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அந்யோன்யம் இல்ல, அது ரொம்ப முக்கியம். 3வது, அப்பம் பிற்குதல். ரைட், இங்கிலீஷ்ல இதை எப்படி எழுதிப்பானா அந்த வசனம் இது கூட முன்னாடி முன்னாடி ஸ்லைட் இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம். and to sharing in meals including the Lord's Supper. அப்ப அப்பம் பிற்குதல் சொன்னா அவங்க சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, ஆண்டவருடைய உடன்படிக்கையில் என்னது இதை ஷேர் பண்றதுல என்ன பண்ணாங்க? ஈக்குவலா எல்லாரையும் பார்த்தாங்க. அப்ப அவங்க சர்ச் அவங்க கூட்டினதுக்கான நோக்கம் அவங்க ரெகுலரா அவங்களோட உணவும் அவங்களோட பசியும் ஆறணும், பிளஸ் உடன்படிக்கையிலையும் ஆவிக்குரிய ஆதாரத்திலையும் ஷேர் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சொன்ன மாதிரி
அப்போஸ்தலரோட உபதேசத்துல நம்ம தரித்து இருக்கிறதுக்கு, ரெண்டாவது இந்த ஃபெலோஷிப், இந்த அந்யோன்யத்துல தரித்து இருக்கிறதுக்கு, மூன்றாவது ஈக்குவலா ஷேர் பண்ணி இந்த அற்பம் பிக்குதல் அப்படின்னாலே ஷேரிங் தான், அதை ஷேர் பண்றதையும் தரித்திருந்தாங்க. நாலாவது ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாலாவது ஜெபம் பண்றது. ஆமென். அப்ப நம்ம போனாரு குரல் வாசன வாசமா குரல் சாட்சி அதெல்லாம் என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தேவ பக்தி, தேவ பக்தி வார்த்தையினால, இங்கேயும் அதே வார்த்தையினால அப்போஸ்தலரோட உபதேசத்தினால உண்டாகுது. செகண்ட் தேவ பயம். அப்ப இங்க அந்யோன்யம் இருக்கு. நம்ம ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கும், நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்? துணிந்து எந்த காரியத்தை செய்யாம நம்மளை கண்காணிக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, ஆலோசனை சொல்றதுக்கு நாட்டவர் இந்த ஒரு அந்யோன்யத்தை, ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. மூணாவது அவர் எல்லா ஜனங்களுக்கும் மிகுதியா என்ன பண்ணாரு? தர்மம் பண்ணாரு. இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. நாலாவது அவரும் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்றதா, இவங்க என்ன பண்றாங்க? அப்ப இவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் என்ன பண்றாரு? கொர்நேலியு இதெல்லாம் பார்க்காம இருந்தாலும் செய்யறாரு. அப்ப இப்படிப்பட்டவங்களோட ஜெபம் கேட்கப்படுமா? எஸ், கேட்கப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னாடி நிறைய விஷயங்கள் சொன்னோம்ல. அப்போ நம்ம எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், சோதிக்கப்படலாம். அந்த ஆண்டவர் என்ன பண்ற? இயேசுவை மூலக்கல்ல வச்சு அப்போஸ்தலர் உபதேசத்தை அஸ்திபாரமா வைத்து நம்மள இதற்கு வாசஸ்தலமா வச்சு இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை உண்டாக்கி, இந்த ஆலயமா இருக்கிற சரீரத்தை உண்டாக்கி கிறிஸ்து இயேசு அதுக்கு தலையா இருக்கிறாரு. இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இந்த உலகத்துல இருக்கிற பாதுகாப்பான ஒரு அரண் கோட்டை. இன்னும் வேணா ஃபில் பண்ணலாம் இல்ல? அப்ப இப்படிப்பட்ட இடத்த ஆண்டவர் கொடுத்து எதுக்காக இதுல நம்ம வச்சிருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உபதேசத்துல நம்ம தொடர்ந்து, ஏன்னா என்னைக்கு வேணா விழுறதுக்கு என்ன சான்ஸ் சொல்லலாம், பட் தொடர்ந்து நம்ம உறுதியா தரித்து இருக்கிறதுக்கு இந்த சபை நமக்கு வேணும், இந்த ஐக்கியம் நமக்கு வேணும். செகண்ட், இந்த அந்யோன்யத்துல நம்ம ஃபெலோஷிப்ல ஈக்குவலா எல்லாரையும் பார்க்கறதுக்கும், ஈக்குவலா எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கும் வேணும். செகண்ட், மூணாவது இந்த உடன்படிக்கையை ஷேர் பண்ணதான் சரி, இல்ல நமக்கு தேவைகளா இருந்தாலும் ஷேர் பண்றது சரி, இந்த ஐக்கியம் வேணும். நாலாவது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி இங்க நம்ம உறுதியா எல்லாரும் ஜெபத்துல தரித்திருந்தாங்க. இதை பின்னாடி வாசல் எக்ஸ்பிளைன் பண்ணி பட்சத்துல என்ன பண்ணாங்க? தாங்கிட்ட இருந்த நிலத்தெல்லாம் கூட வித்து என்ன பண்ணாங்க? உள்ளதெல்லாம் வித்து கூட எல்லாருக்கும் கொடுங்க, ஈக்குவலா ஷேர் பண்ண. அது ஒவ்வொருத்தரோட விருப்பம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன மாதிரி 47 வசனத்துல வாசிக்கும் போது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் இப்ப வெறுத்தவங்க, விரோதிச்சவங்க, குற்றசவங்க என்ன ஆயிட்டாங்க? இவங்க செய்யறது நல்லதுன்னு பார்த்து அவங்க மனுஷ தயவு என்ன பண்ணாங்க? தேவ தயவு பெற்றுறாங்க. இப்ப மனுஷரோட மத்தியிலையும் தயவு பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஆமென். அது மட்டும் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். ஆமென். அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, ரட்சிப்பு நீங்க சபைக்கு வரவங்க தான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினைச்ச வாய்ப்பு இல்லை. ரட்சிக்கப்படுறவங்க தான் கூடி என்ன பண்றாங்க? சபையா இருக்கிறாங்க. அப்ப வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு யார் வாசஸ்தலம்? நான் இல்ல, நம்ம எல்லாருமே. அப்ப நீங்க இருக்கிற வீட்டுல, ஆபீஸ்ல, குடும்பத்துல நீங்க தான் ஆண்டவருடைய வாசஸ்தலம். அதனால ரட்சிக்கப்படுறவங்க கூடி வந்து திருச்சி கனம் பண்றதா என்னது? இந்த சபை, ரைட்? அப்ப இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தின் மீது ஆண்டவர் நம்ம மேம்படுத்திருக்கிறாரு, ஒரு வாசஸ்தலமா வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு கணம் ஆண்டவர் நம்மளை நம்பி இதை கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம இதுக்கு பொறுப்புடையவர்களா இருக்கிறோமா அப்படின்னு யோசிங்க, ரைட்? இதுக்காக தான் நான் அடுத்த கொஸ்டின் போட்டேன், ரைட்? அது ஸ்லைட் போகும்போது அப்ப எல்லாருமே வந்து காமனா கேட்பாங்க, நீ கிறிஸ்டினா? ஆரி கிறிஸ்டின் கேட்பான். பட் ஆரி கிறிஸ்டினா கேட்க வரும்ல, இஃப் யூ பிலாங்ஸ் டு கிரைஸ்ட், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களா, அவருடைய சரீரத்துல இருக்கிற ஒருத்தவங்களா இருந்தா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நீங்க என்ன செய்றீங்கன்னு யாராவது பார்த்து கேட்டா என்ன சொல்லுவோம்? டக்குன்னு நான் டீச்சரா இருக்கிறேன், இன்ஜினியரா இருக்கிறேன், நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கிறேன், நான் வந்து டெய்லரா இருக்கிறேன், நான் வந்து ஒரு குக்கா இருக்கிறேன், என்ன வேணா சொல்லலாம், ரைட்? பட் கிறிஸ்துவுக்காக என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அது கொஞ்சம் யோசிங்க, ரைட்? நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம், நமக்காக என்ன செஞ்சுக்கிறோம்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஈஸியா சொல்லிடும் இல்ல? அப்ப ஆண்டவருக்காக என்ன செய்றீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணுமா? சொல்ற மாதிரி நம்மகிட்ட காரணங்கள் இருக்கா அப்படி யோசிக்க. அதே போல இஃப் யூ பிலாங்ஸ் டு திஸ் சர்ச், அப்ப இந்த சபையில ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா சபைக்காக நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டவருக்காக. இது ஆண்டவருக்கு நம்மளை எவ்வளவு பெரிய பர்பஸ் வச்சு நம்மளுக்கு இந்த சபையை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த சபையின் மூலமாய் ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை செய்யறதுல நம்ம என்னென்ன பங்கு எடுத்துட்டு இருக்கிறோம், அதை மட்டும் தயவுசெய்து என்ன பண்ணுங்க, யோசிங்க, ரைட்? சோ யோசிச்சா இவ்வளோ கிருபையோட, இவ்வளோ ஆசீர்வாதங்களோட, இவ்வளோ தீர்க்க தரிசனத்தோட, இவ்வளோ கண்டிஷன்ஸோட ஆண்டவர் நம்ம ஒரு சபையா ஒரு நோக்கத்தோட உருவாக்கி இருக்கிறாரு, இங்க வச்சிருக்கிறாருன்னா இப்படிப்பட்ட சபைக்கும் இந்த சபைக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவுக்கும் நம்ம என்ன செஞ்சோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போறோம், இதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அதை தைரியமா செய்யுங்க. கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மள முன்னின்று நடத்துறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். சோ ஆண்டவர் நமக்கு முன்னாடி நடக்கிறாரு அப்படின்னா நம்ம பின்னாடி ஃபாலோ பண்றோம்னா பயங்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சீஷர்கள் பாதை கூட இருக்கும்போது தேவை குறித்து பயம் இல்ல, பாதுகாப்பு குறித்து பயம் இல்லை. அவர் இல்லாத போது பழைய ஞாபகம் வருது. பட் நம்ம இந்த ஐக்கியத்தை விட்டு விலகி பழைய நிலைமைக்கு போகக்கூடாது. அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நமக்கென்று வைத்திருக்கிறதை முன்குறித்ததை நோக்கி நம்ம போகணும். அதுக்கு நம்ம வழிகாட்டுறது ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். சோ அதனால கண்ணில மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எதற்காக இந்த சபையில் நம்ம வைத்திருக்கிறாரு, இந்த சபையின் மூலமா என்னென்ன நற்கிரியைகளை ஆண்டவர் செய்யும்படியா நம்ம காண்பிக்கிறாரு, இதுல நம்முடைய பங்கு என்ன, நம்ம என்னெல்லாம் நம்ம பங்கெடுக்கிறோம், என்னெல்லாம் நம்ம செய்யறோம், இன்னும் என்னெல்லாம் செய்யணும், இது குறித்து நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, கர்த்தாவே, விதமா எங்களுக்கு என்று சொல்லி தகப்பனே, கிறிஸ்து இயேசு தலையாயிர எங்களுடைய சரீரமா இருக்கிற அந்த சபை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற தகப்பனே, இன்றும் கூட தகப்பனே, இந்த இடத்துல கேட்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்காகவும் அறிக்கை செய்யப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காகவும் தகப்பனே, நமக்கு நாங்கள் கொடான ஒரு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. அப்பா, நாங்கள் விசுவாசிகளை ஒருமித்து ஆண்டவரை நாங்கள் வாசம் செய்து தேவனை துதித்து சங்கீதங்கள் பாடி கீர்த்தனம் பாடி உண்மை ஆராதிக்க துதிக்க நாங்கள் ஆண்டவரை ஒரு பாரத்தை ஒருவர் ஷேர் பண்றதுக்கு, நாங்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு, ஆண்டவரை ஒருத்தருடைய தேவைகளை ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரை எங்களை விசாரிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். இது எத்தனை எத்தனை பெரிய கிருபை தகப்பனே. சீஷர்களை போல ஆண்டவரை அத்தனை வைராகமா நாங்கள் இல்லை, ஆனாலும் எங்கள் மீதும் அன்பு வைத்து கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் ஆண்டவரே அப்பா ரட்சிப்பிற்காக எங்களை உங்களுடைய ஆலயத்தின் வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே. இப்படிப்பட்ட கிருபை பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் விசேஷமா இதை குறித்து தியானிக்க நாங்கள் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை கர்த்தர் தாமே எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே நன்மை செய்ய நாடிந்து அதை செய்யாம இருந்தாலே பாவம் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. விதமாய் நாங்கள் ஆண்டவரை நன்மைகளை செய்யாம பாவத்துல விழாத படிக்க நாங்கள் இன்னும் எச்சரிக்கிறது. கர்த்தர் செய்ய சொன்னதை ஆண்டவரை உடனடியாக உண்மை உத்தமமாய் செய்து முடிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் வளர கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் கூட தகப்பனே கர்த்தாவே, அப்போஸ்தலர் கூடும்போது ஆண்டவரே ஒரு அப்போஸ்தலர் உபதேசத்துல ஆண்டவரை தரித்திருந்தது போல நாங்களும் தரித்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அவங்க அந்த அந்நியத்துல ஆண்டவர் அந்த ஃபெலோஷிப் ஆண்டவரை விட்டு விடாம அனுசரிச்சது போல ஆண்டவரை வாசிக்கும் போது ஆண்டவரை அப்ப ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் ஆண்டவரை தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்தாலும் தகப்பனே. விதமா நாங்க ஆண்டவரை அனுதினமாய் ஆண்டவரை நாங்கள் தரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளோ ஆண்டவரே ஒரு பழக்கமா நிக்கல, ஆனாலும் வார வாரம் தான் நாங்க மீட் பண்றோம். இதே ஆண்டவரை ஒருத்தர் மிஸ் பண்ணாத படிக்கு வாஞ்சியோடு கூட கர்த்தருக்கு என்று சொல்லி நாங்கள் சாட்சியா இவ்விதமாய் நாங்கள் சாட்சியா எழும்பி நிற்க கர்த்தரை உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் அப்பம் பிட்கள் நாங்கள் எங்களுக்கு இருந்த கிருபை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், இதை நாங்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உற்சாகமாய் மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை மற்ற ஜனங்களுக்கு ஷேர் பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. எங்கள் ஜெபம் நிறைவேற்றப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி, இதை நிறைவேற்றி கொடுத்த ஒரு பிதாவான தேவன் என்று சொல்லி இந்த உலகம் காணத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், ஒரு ஜெபத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் எங்களை இந்த சபையை இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே, இந்த சமூகத்தின் வாசஸ்தலங்களாய் அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் வருகிற நாட்கள்ல இதே சபையில ஒன்றாய் கூடி இன்னும் அதிகமாய் இன்னும் கம்பீரத்தோட தகப்பனே நாங்கள் உற்சாகமாய் துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட தகப்பனே, நீர் பெருக நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். சகல துதிகிற மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.